இப்போ அந்த வணிகப் போர் அதை பற்றி தொடர்றேன். இப்போ 2025 பார்த்தீங்கன்னா, சர்வதேசத்தில் நான் சொன்னல 2 வல்லரசு நாடுகள், வீட்டோ பவர் நாடுகள். ஒன்று அமெரிக்கா, அமெரிக்கா சார்ந்த நாடுகள். இன்னொன்று ரஷ்யா, ரஷ்யா சார்ந்த நாடுகள். இதை தாண்டி 3வதாக ஒரு நாடு வளர்ந்து நிற்கிது. வீட்டோ பவரில் நம்பர் 1னா அது மக்கள் சீனம். காரணம், அது தன்னோட கம்யூனிச பாலிசியை மாற்றி ஒவ்வொரு தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய குடிசை தொழிலாகவே குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், தொழில்நுட்ப ரீதியாக பொருட்களையும் தொழில்நுட்ப ரீதியான சேவைத்துறையிலையும் குடிசை தொழிலாகவே அவங்க மக்களை உற்பத்தி பண்ண வச்சு உலக நாடுகள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாம் இன்று யாரிடமிருந்து வாங்கப்படுதுன்னா பெரும்பாலும் சீனாவிலிருந்து வாங்கப்படுது. இப்போ ஒரு தகவல் பாருங்கள், இன்றைய பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்பயுமே மண்ணின் மைந்தர்கள் கான்செப்ட், சன் ஆஃப் சாயில். இப்போ நம்ம வந்து கர்நாடகா கன்னடர்களுக்கே அப்படின்னு ஒருத்தர் வாடால் ரவி சொல்கிறாருன்னா நம்ம என்ன நினைப்போம்? எல்லோரும் போயிட்டு வர்றது தான். அப்படி பாருங்கள், தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய உயர்ந்த வாழ்வியல் விளிம்புகள்லாம் சொல்லியிருக்காங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். பாரதியார் அதை விட ஒரு படி மேலெல்லாம் போய் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், ஆலைகள் செய்வோம், பள்ளிச்சாலைகள் செய்வோம்லாம் மகாகவி பாரதியார் ஒரு சர்வதேசிய கனவு கண்டிருப்பாங்க. அப்படி ஒரு சர்வதேசிய தரத்திலான மனிதவள மேம்பாடுடைய நாடாக இந்தியாவும் தமிழ்நாடும் தமிழர்களும் ஆகணுன்ற அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டில் இதை பகிர்ந்துக்கிறேன். இப்போ அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் 2வது தடவை வந்தோன்னே அவர் என்ன செய்கிறாரு? அவங்க நாட்டு மக்கள் அதிகம் வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி பண்ணுறாங்க முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையும். அப்போ நம்ம நாட்டு மக்கள்கிட்ட விற்று உலக நாடுகள் சீனா, ரஷ்யா, இந்தியா மாதிரி நாடுகள்லாம் லாபத்தை சம்பாதிக்குது. அதுக்கு பதில் இப்போ எப்படி நம்ம மேட் இன் இந்தியான்னு சொல்கிறோம், அது மாதிரி மேட் இன் ரஷ்யா மாதிரி எல்லா முதலாளியும் அமெரிக்காவில் மட்டும் தயாரிக்கணும், அதை மற்ற உலக நாடுகளுக்கு வாங்கணும். அப்போ தான் அமெரிக்காவுக்கு லாபம். அப்படின்றதுனால ஒரு வரி விதிப்பை இப்போ விதிக்கிறாங்க. அது வணிகப்போர். எப்படின்னா உலக நாடுகள் எல்லாத்துக்குமே அவங்க ஒரே மாதிரி தான் விற்கிறாங்க. இப்போ கச்சா எண்ணெய், பெட்ரோல் நம்ம வாங்குகிறோம், ரஷ்யாட்டிருந்து வாங்குகிறோம், எல்லா அரேபிய நாடுகள்லேருந்து. அப்போ அதோட வரியை அவங்க கூட்டுறாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்கள் ரஷ்யா அமெரிக்காவிலேருந்து தயாராகக்கூடிய எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பொருட்கள் சேவைத்துறைகள் அத்தனைக்கும் வரியை விதிக்கிறாங்க எல்லா நாட்டு மேலேயும். இங்கே நீங்கள் கவனிங்க, வீட்டோ பவரில் இருக்கக்கூடிய 2 நாடுகள், ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா. நான் சொல்கிறது மண் வளத்திலிருந்து விண்வெளி வரைக்கும் வணிக ரீதியான யுத்தத்தில் அதை ஓவர்லுக் பண்ணி அதை நான் அடித்து பீட் பண்ணி நம்பர் 1 இப்போ வந்திருக்குது சீனா. இப்போ எல்லா நாடுகளுக்கும் அவங்க வரி விதித்தப்ப அமெரிக்காவிட்ட வந்து நம்ம போய் கன்சிடர் பண்ணுங்கள், வரியை குறைங்க அப்படின்னு கேட்குற நிலைமையில தான் யூரோப்பியன் யூனியன் இருக்குது, ஆசிய நாடுகள் இருக்குது, தென் அமெரிக்கா கண்டத்தை சேர்ந்த நாடுகள் இருக்குது, ஆப்பிரிக்கா கண்டங்கள் இருக்குது. இதுதான் உலக யதார்த்த தெற்கிழக்கு ஆசிய நாடுகள் இருக்குது. இலங்கையில் கூட ஜனாதிபதி தேர்தல் வந்து யார் மாடலில் நடக்குதுன்னா அமெரிக்கா USA 7 சரத்துக்களை கொண்ட கான்ஸ்டியூஷன் மாடலில். அந்தளவுக்கு அமெரிக்கா செல்வாக்கு மிக்கதாக இருக்கிறதையும் மீறி எல்லா நாடுகளின் மீதான அமெரிக்காவில் வந்து யார் பொருளை இறக்குமதி செய்தாலும் ஒரு டபுள் மடங்கு வரி விதிக்கிறாங்க இப்போ சமீபத்தில். அதில் ஒரு நம்ம எப்படி தனி வட்டி கூட்டு வட்டி அதெல்லாம் படிப்போம் கணக்கில் பள்ளிக்கூடம், அது மாதிரி அமெரிக்கா எல்லா நாடுகள் மேலேயும் வரி விதிக்கிறப்ப மற்ற நாடுகள் எல்லாம் அதை குறைங்கன்னு கேட்குற நிலமையில் இருக்கும். ஏன்னா அவங்களோட பொருள்களை நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அப்போ அவங்க வரியை குறைச்சாங்கன்னா தான் நம்மளுக்கு லாபம். அல்லது நம்ம பொருளை ஏற்றுமதி செஞ்சு அமெரிக்காவில் விற்கிறோம், அவங்க நிறைய டபுள் வரி போட்டாங்கன்னா நம்மளுக்கு லாபம் கிடையாது அப்படின்னு எல்லா நாடுகளும் தயங்கிட்டு நிற்கிற இப்போ சூழ்நிலையில் சீனா என்ன செய்யுது? அமெரிக்கா 10% வரியை சீனாவிலேருந்து வர்ற பொருள்கள், சீனாவிலேருந்து ஏற்றுமதியாகி அமெரிக்காவுக்கு விற்கிற பொருள் மேலே 10% வரி விதித்த உடனே சீனா 20% அமெரிக்க பொருள்களுக்கு வரி விதிக்குது. இது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டு சீனா மக்களுக்கு போய் பயன்பாட்டில் இருக்கும்ல பொருள்கள், அதுக்கு 20% வரி விதிக்குது. ட்ரம்ப் அமெரிக்காவோட வணிகம் என்ன செய்யுது? அடுத்து 10% மட்டும் அவன் 20% போடுறான் அப்படின்னு 30% வரியை விதிக்கிறாங்க அமெரிக்கா. சீனா 40% அமெரிக்கா மீது விதிக்குது. இப்படியே வரி விதித்து அமெரிக்கா 100% சீனா மேலே, சீனா அமெரிக்கா 120%, இப்போ 150, 150, 140% அமெரிக்கா வரி விதிக்க சீனா பொருள்கள் மேலே, சீனா தைரியமாக அமெரிக்க பொருள்கள் மேலே 150% வரி விதிச்சிருக்கு. புரியுதா? அமெரிக்காவில் உற்பத்தி ஆகிற பொருட்களை சீனா மக்கள் வாங்கணும்னா 140% வரி செலுத்தி தான் வாங்கணும்னா கஷ்டம். அப்போ சீனா அமெரிக்காவுக்கே 150% வரி விதிக்குது.
என்னோட சீனாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்களை நீ அமெரிக்க மக்கள் வாங்குறதா இருந்தால் அதுக்கு 150% வரி. ஏன்னா நீ வரியை கூட்டிக்கிட்டே போகிற 10, 20, 30. காரணம், அவங்க எல்லா நாடுகளும் இயற்கை வளங்களை மட்டுமே சார்ந்து பொருளாதாரம் இருக்கக்கூடிய நாடுகள். உலகின் 2 வீட்டோ போர் நாடுகளான அமெரிக்காவும் ரஷ்யாவும் ப்ளஸ் சீனாவில் நடந்த மக்கள் சீனா புரட்சி மாதத்துங்காலம் வரைக்கும் பிற்காலத்தில் சீனாவும் கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகள் தொழில்நுட்ப ரீதியான பொருட்களை தயாரிப்பதிலும் உலக நாடுகளின் தேவைகளை அறிந்து அன்றாட பயன்பாட்டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பொருட்களின் சேவைகளையும் கொடுக்கறதுல நம்பர் 1 நாடாக இன்று சீனா இருக்குது. அப்படி பார்த்தா வீட்டோ பவரில் ரஷ்யா ஒரு பக்கம், அமெரிக்கா ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு சைலண்ட்டான வளர்ச்சி, மௌன வளர்ச்சி. அங்கே டீகோடே பண்ண முடியலன்னு சொல்லல. அவங்களோட தாய்மொழி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம பயன்படுத்துகிற பொருள்கள் எல்லாத்துலேயுமே. இதில் என்னென்னா, இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது. எல்லா நாடுகளுக்கும் வரி விதித்த அமெரிக்கா அந்த வரியை இப்போ ஒரு இந்தியா மேலே வரி விதிச்சிச்சு ஒரு 30%. அதை நம்ம கேட்டதுக்கப்புறம் ஒரு 20% குறைக்குது. இப்படி பாகிஸ்தான் மேலே 20% வச்சு அப்புறம் 19 குறைச்சி, இப்படி எல்லா நாடுகளும் மேலேயும் வரியை விதிச்சுட்டு அப்புறம் அவங்க இந்த நாட்டு அதிபர்கள், பிரதமர்கள் எல்லோரும் கேட்ட உடனே குறைச்சிருச்சு. ஆனால் சீனா மட்டும் அமெரிக்கா சீனா பொருள்களுக்கு 10% வரி விதித்தா, சீனா அமெரிக்காவிலேருந்து உற்பத்தி ஆகி வர்ற பொருளுக்கு 20% விதித்து, அது அமெரிக்கா 100% விதிக்க, அமெரிக்கா பொருள்களுக்கு சீனா 150% வரி விதிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு டஃப், ஒரு காம்பீட்டன்ட், ஒரு ஒரு வணிக வலிமையை காட்டுதுன்னா, அமெரிக்காவின் அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பொருட்களும் தொழில்நுட்ப சேவைகளையும் தயாரிக்கிறது சீனா தான் நம்பர் 1ல் இருக்குது. சீனாவின் மக்கள் குடிசை தொழில் போல் அமெரிக்காவில் மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கெல்லாம் தேவையான மூலப்பொருள், தொழில்நுட்ப பொருள்கள் எல்லாத்தையும் அவங்க தயாரித்து வழங்குறத சார்ந்து அமெரிக்கா இருக்குது. இப்போ கிறிஸ்மஸ் நேரத்தில் இப்போ வரப்போது டிசம்பர் 25, 2005 அமெரிக்க மக்கள் கொண்டாட்டத்தில், செலிப்ரேஷனில், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் எந்த நாட்டிலேருந்து அதிகமான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா சீனாட்டிலேருந்து. அப்போ சீனா மேலே அமெரிக்கா 100% வரி போட்டிருக்கு. சீனா இப்போ சீனா அமெரிக்காவோட பொருள்களுக்கு 150% வரி போட்டுருச்சு. அப்போ சீனாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களோட விலை 150% வரி விதிச்சுன்னா அமெரிக்க மக்களால் வாங்க முடியாது. பர்ச்சேசிங் பவரே இல்லை. அப்படின்ற சூழ்நிலையில் அமெரிக்கா அந்த வரி விதிப்பு நடவடிக்கையை, வணிக வரி யுத்தத்தை மற்ற நாடுகள் மேலெல்லாம் காட்டிட்டு சீனாவின் மீது காட்டாமல் தளர்வு நிலைக்கு வந்துருச்சு. டிஃபேக்டோவாக சொல்கிறேன், டிஜூரவே அறிவிப்புகள் இருக்குது. டிஃபேக்டோவாக இதுதான் யதார்த்தம். அப்போ உலக நாடுகள், சர்வதேசிய நாடுகள் வணிக ரீதியான ஒரு வளர்ச்சியை அடைவதை பொறுத்தும் அந்த நாட்டு மக்களின் மனித வளத்தை மசில் பவர், மேன் பவர், மணி பவர் உடையதாக, லாப நோக்கம் உடையதாகவும் மாற்றுறதும் உலக நாட்டுகளுக்கு தேவையான மூலப்பொருள்கள்னு நான் சொல்கிறது. அந்தந்த நாட்டுக்கு மூலப்பொருள்கள் தேவை. உணவு, உடை, இருப்பிடம், இதெல்லாம் நம்ம அன்றாட வசதி கொடுக்கறதுக்கு அந்த நாட்டில் இயற்கை வளங்களை நம்பி தான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சியான பொருட்களையும் அது சார்ந்த சேவைகளையும் எந்த நாடு செய்யுதோ அதன் மூலமாக தன்னாட்டு மக்களின் உணவு, உடை, வாழ்விட தேவைகளையும் பூர்த்தி செய்யுது. அதில் முன்னுதாரணமாக இருக்கக்கூடியது இப்போ சீனா. மக்கள் சீனம்னு சொன்ன சீனா இன்று முழுக்க ஒரு உலக முதலாளிகள், ஒரு கமர்ஷியல்லி நம்பர் 1 வணிகவியல் ரீதியாக ஒரு உலக நாட்டுகளுக்கு தேவையான பொருட்களையும் சேவைகளையும் வழங்குகிற இடத்துல சீனா தன் மக்களை குடிசை தொழில் போல தொழில்நுட்ப கருவிகளையும் அது சார்ந்த சேவைகளையும் ஒரு 1975க்கு அப்புறம் சத்தமில்லாமல் இன்று 2025 இப்போ உலகின் நம்பர் 1 எழுதப்படாத வீட்டோ பவர் நாடா, சர்வதேச வணிக வல்லமையுடைய நாடாக எது இருக்குன்னா சீனா தான் இருக்குது. சீனாவை போலவே ஜப்பான், தென்கொரியா, வடகொரியாவும் சத்தமில்லாமல் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கு. இந்த வரலாறு நமக்கு உணர்த்துவது, இந்த புவியியல் நமக்கு உணர்த்துவது, இந்த வணிகவியல் நமக்கு உணர்த்துவது, நம்ம நாட்டில் இருக்க மூலப்பொருள்களை நம்பி மட்டுமே நம்ம இருக்கக்கூடாது. உலக நாடுகளோட மக்களுக்கு தேவையான பொருட்களையும் சேவைகளையும் நாம் தயாரித்து உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுற நிலைமைக்கு வரணுன்ற எல்லா நாடுகளுக்குமான ஒரு பாடம் இது. இப்போ வாங்க ஒரு கேள்வி. அப்போ இந்தியாவில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு வித்தியாசம் பாருங்கள். சீனா இமயமலைக்கு அங்கிட்டு இருக்குது,
ரஷ்யாவும் இமயமலைக்கு அங்கிட்டு இருக்குது. பனிமலை பிறந்த இமயமலைக்கு அங்கிட்டு இருக்கவங்க. இந்தியா பூமத்திய ரேகையில் பாதியும், பூமத்திய ரேகை நாடு அச்சரேகை கடரேகை நடுவில் இருக்குது. சீனாவில் எல்லா பொருளும் கிடைக்கலாம், ரஷ்யாவில் எல்லா பொருளும் கிடைக்கலாம். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ரஷ்யாவில் நண்பகல் சூரியனே வராது. சீனாவின் பாதி பகுதிக்கு மேலே நண்பகல் சூரியன் வராது. உச்சி வெயில் சூரியன் அடிக்கிற நாட்டில் மட்டும்தான் கடல் நீரை காய்ச்சி உப்பு தயாரிக்க முடியும். இப்போ நம்ம நாட்டிலலாம் ஒரு அரிய பொருள் ஒருத்தவங்களுக்கு பரிசளிப்போம்னா தங்கத்தை கொடுப்போம். அதுபோல் சீனாவிலும் ரஷ்யாவிலும் ஜப்பானிலும் கொரியாவிலும் ஒருத்தவங்களுக்கு அரிதிலும் அரிதான ஒரு பொருள் கொடுக்கணும்னு நினச்சா அவங்க எதை கேட்பாங்கன்னா உப்பைத்தான். அப்படியாக எல்லா நாடுகளிலும் இயற்கை வளங்களும் மனித வளங்களும் ஆற்றல் சார்ந்து, அறிவு சார்ந்து, தொழில் வளர்ச்சி, வணிக வளர்ச்சி சார்ந்து ஆக்கப்பூர்வமாக வளர்ச்சி அடைய வேண்டும். அதில் நம்மளோட இந்தியா நாடும், இந்தியாவுக்குள்ளே இருக்கிற தமிழ்நாடு உட்பட்ட மண்ணும் மக்களும் ஒரு மனிதவள மேம்பாடு அடைந்த உணவு, உடை, இருப்பிடம், நல்ல மருத்துவ வசதி, நல்ல கல்வி அறிவு, சர்வதேச அளவிலான கல்வி அறிவு வசதி, உலக நாடுகள் எல்லாத்துக்கும் போய் பயணப்பட்டு அங்கே இருந்து உலக நாடுகளுக்கு ஃபுல்லாக நம்மளோட உற்பத்தி இன்டலெக்சுவலாக நம்ம இந்தியா எப்போயும் நம்பர் 1 இருக்குது இன்டலெக்சுவல் பிரெயின் இதை கொடுக்குறதில்ல. பட் மனித வளத்துலேயும் மேன் பவர், மசில் பவர், மணி பவர்லேயும் இந்தியாவும் தமிழ்நாடும் முன்னோடியாக வரணுன்ற மனதார வாழ்த்துறேன். இந்தியாவிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் சர்வதேசத்தையும் கட்டி ஆளக்கூடிய வணிக நிறுவனங்கள் நிறைய இருக்குது. இதை நான் என் சிற்றறிவு கெட்டினதை பகிர்ந்திருக்கேன். அடுத்தடுத்த பகிர்வுகளை பகிர்ந்துக்கிறேன். மானுடம் பயனுற வாழ்வதற்கே அப்படின்ற மகாகவி பாரதியார் வார்த்தையை சொல்லி சர்வதேசிய தரத்தில் நம் மண்ணையும் மக்களையும் வாழ்வாதாரத்தில் சிறந்து மனிதவள மேம்பாடோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸில் நார்வே எப்படி நம்பர் 1 இருக்கோ அதுபோல் நம் மண்ணும் நம் மக்களும் வளர்ச்சியடைய இந்த அறிவு பயிர்வை பகிர்ந்துக்கிறேன். என் சிற்றறிவு கிட்டனதை பகிர்ந்திருக்கேன். பிள்ளை பொறுத்தவரைக்கும் ஃபீல் இஸ் தட்ஸ் ஹெல்த் கோகட் அண்ட் ரூல் யுவர் ஓன் அரினா. தேங்க்யூ.